மறுபடியுமாய் நம்ம இந்த சாட்டர்டே ஜூம் செஷனை ரெஸ்யூம் பண்ணியிருக்கோம். போன வாரம் நம்ம இல்லை. ஸோ இருதயத்தின் காரியங்கள்ன்ற தலைப்பில் பேசிகிட்ருக்குறோம். ஸோ சமீபமாக ஒரு லாஸ்ட் ஃபியூ வீக்ஸால் ரொம்ப எனக்கு நிறைய பேர் சாட்சி அனுப்பிட்டு இருந்தாங்க. டெக்ஸ்ட் மெசேஜில், இமெயிலில். சடனாக என்ன சொல்கிறது, ஒரு ரைஸ், ஒரு சடனாக அதிகமாக டெஸ்டிமோனிஸ். இந்த நான் இது ஒரு 4-5 வருஷமாக நடத்திட்டுருக்கோம். ஆனால் இந்த கடைசி 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜ் அப்படி வருது, ஒரு இன்க்ரீஸ். ஆண்டவருக்கு தான் மகிமை செலுத்தணும். நிறைய சாட்சி அது நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு சாட்சியும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. எப்படி மறுரூபம், அவங்க வாழ்க்கையில் என்ன ஒரு மாறுதல், என்ன பாவத்திலேருந்து விடுதலை பெற்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதிக சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் முதல்லேருந்து ஒரே மெசேஜ் தான் வேறு ஆங்கிலேருந்து பேசிகிட்ருக்கேன். புது மெசேஜே என்கிட்ட இல்லை. பழசு தான், பழைய மெசேஜ் தான். ஆனால் நான் போய் பேசும்போது ஜனங்க சொல்லுங்க, பிரதர் நீங்கள் பேசுகிறது ரொம்ப புதுசாக இருக்குது, இது புது சத்தியமாக இருக்குது அப்படின்றாங்க. நான் சொன்னேன், இதுதான் பிரதர் ஓல்டஸ்ட்டு சத்தியம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம இந்த ஒரிஜினல் இந்த ஃபவுண்டேஷனை விட்டு போனதுனால நமக்கு இப்போ ஃபவுண்டேஷனை பற்றி பேசும்போது புது மெசேஜ் மாதிரி இருக்குது. ஆனால் அதில் அந்த மெசேஜில் நமக்கு தெரிஞ்சு நமக்கு என்ன ஆச்சு அப்படின்றத புரியணும்னா நமக்கு பிரச்சனை. சரிங்களா? ஸோ இந்த இருதயத்தின் காரியங்களில் ஒரு குட்டி அந்த தலைப்பில் இன்னொரு குட்டி சீரீஸ், புதிய படைப்பு, நியூ கிரியேஷன், புதிய சிருஷ்டி அப்படின்றதுல லாஸ்ட் 2 செஷனில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு ஃபியூ பார்ட்ஸ் இதில் போகும். இது ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருந்தேன், இவன் தமிழில் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இனிதான் இது சூடு பிடிக்க போகுது. இனிதான் இது இன்ட்ரெஸ்டிங்காக மாறப்போகுது. நான் ப்ராஃபட்டிக்காக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நிறைய பேரோட வாழ்க்கையில் நீங்கள் விடுதலை காண்பீங்க. பிரச்சனை, பேய்கள் பிரச்சனை, சாபத்தின் பிரச்சனை, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, ஹெல்த்தில் பிரச்சனை, இல்லைனா மணி, ஃபைனான்சஸ், இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் அதுலேருந்து எப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க, விடுதலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. பைபிளில் இருக்கிற மெசேஜஸ் ரொம்ப சிம்பிள். 2 தான் பைபிளில், ஆவி, மாம்சம், இது 2 தான். மரணம், ஜீவன். ஆவி, மாம்சம், மரணம், ஜீவன், இது 2 தான் மெயின் கான்செப்ட் இந்த பைபிள். 2 பேரலாக போயிட்டே இருக்குது. 2 ரயில்வே ட்ராக் மாதிரி பேரலாக போகுது. மாம்சம், ஆவி 2 இப்படி பேரலாக போயிட்டு இருக்குது. அது நம்ம புரிஞ்சுக்கலன்னா நமக்கு பைபிளே புரியாது. ஆதாமுக்குள்ள ஆண்டவர் நம்மளை ஆதாமை படைக்கிறாரு. ஆனால் அவன் பாவத்தில் விழுந்து மாம்சமாய் மாறுகிறான், மாம்சமான மனிதனாய் மாறுகிறான். இந்த மாம்சமான மனிதனை திருப்பி ஆவிக்குரிய மனுஷனாக மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து வராரு, புதிய அடையாளத்தை கொடுக்குறாரு. அந்த அடையாளத்தில் இப்போ எப்படி வளருது, இவ்வளோ தான் கான்செப்டே பைபிளில். என்டையர் பைபிளில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லி முடிச்சிட்டேன் நான். இது நிறையா பேருக்கு புரியாததுனால தான் போய் சண்டையை போட்டு கிடக்கிறாங்க, பிரச்சனைகள் இருக்காங்க. எனக்கும் இது ரொம்ப வருஷம் புரியாமல் இருந்துச்சு. அதில் ஆவிலே நடப்புது, அதுதான் சென்ட்ரல் தீம் ஆஃப் த கிரியேஷன். சிருஷ்டிப்பின் காரியத்தின் நோக்கமே மனுஷன் ஆவியில் வாழ வேண்டும், ஆவியிலே நடக்க வேண்டும். அப்படின்னா அந்த உடம்பு விட்டு போயிடணும்னு சொல்ல வரல. இந்த உடம்புல தான் இருப்போம். இந்த உடம்பில் நமக்கு இப்போ இயேசு சாமி வரும்போது நமக்கு ஸ்பிரிச்சுவல் பாடி, இது டிரான்ஸ்ஃபார்ம்டு பாடி, மறுரூபமான நமக்கு உடம்பு கிடைக்கும். ஆனால் இந்த உடம்பு பாவத்துக்கு மரித்த உடம்பாக, பாவத்தினால மரித்த உடம்பாக இருக்குது. பவுல் சொல்கிறார் பாருங்களேன், ரோமர் 8 சொல்கிறாரு. ரோமர் 8வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தில் சொல்கிறாரு, இஃப் கிரைஸ்ட் இஸ் இன் யூ த பாடி இஸ் டெட் பிகாஸ் ஆஃப் சின். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பாரனால் இந்த சரீரமோ பாவத்தின் நிமித்தம் செத்ததாக இருக்குது அப்படின்வார். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் என்னன்னு. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த சீரீஸில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வர 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 உங்களுக்கு இந்த எப்படி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை எப்படி நடக்கிறது, எப்படி ஆவியில் நடக்குதுன்றதை நீங்கள் அதிகமாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம லாஸ்ட் 2 செஷன்ஸாக நம்ம இதை பார்த்துட்டு வரோம். அதை நான் அந்த பிக்சர் கொண்டு வந்துடுறேன். இது இங்கிலீஷ் கட்டுது.
இதில் தான் விட்டோம். லாஸ்ட் செஷனில் இதில் விட்டோம், இந்த சைக்கிளில் விட்டோம். புரியுங்களா? இது இது நான் என்ன உங்களை என்கரேஜ் பண்ணுவேன்னா, இதை வந்து திருப்பி திருப்பி கேளுங்க. இந்த நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன், இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி பேசுகிறேன். இந்த வாரம் ஃபுல்லாக நான் இந்த இதை தான் தியானம் பண்ணிட்டுருந்தேன். என்னோடய ஃபுல் லைஃபே மண்டே டு ஃப்ரைடே இதில் தான் ஓடின்னு இருக்கும். இதில் ஏன்னா இதில் நீங்கள் அதிகமாக புரிஞ்சுக்கும் போது இதோட பவர் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. உங்கள் லைஃபே வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் இனிமேல் ஃப்யூச்சரில். எப்படி உங்கள் அடையாளம் என்ன மாறிச்சு, எப்படி நீங்கள் நடக்கிறது, பிரச்சனையை எப்படி சந்திப்பது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு வெற்றியில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது நான் பேசிகிட்டு இருந்தேன், இந்த ஐஆம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா, இந்த ஐஆம் எப்படி ஃபார்ம் ஆச்சு முதல் வாரத்தில் பேசினேன். பார்ட் 1ல் இந்த ஐஆம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இந்த பாக்ஸ் தான் நம்ம வாழ்க்கை, பாவம்னு என்ன சொல்லிட்டு இருந்தேன், சின் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த அடையாளத்திலிருந்து ஒரு சைக்கிளை நம்ம வாழ்க்கையில் ஓட்டிகிட்ருக்கோம். நான் மாற வேண்டும், ஐ நீட் டு பிகம் அப்படின்னா, அந்த ஐ நீட் டு பிகம்னா என்ன அர்த்தம்னா, ஐ ஆம் நாட். அப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இப்போது சில காரியம் நான் சொல்கிறேன் பாருங்கள். சில இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கிறேன். ஹார்ட்னா என்ன? ஹார்ட்னா ஐடென்டிட்டி. இப்போதுக்கு அப்படி புரிஞ்சுக்கலாம். அடையாளம். ஹார்ட்னா அடையாளம். ஹார்ட் இஸ் த சீட் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. உங்களுடைய அடையாளத்தின் நீங்கள் யார் அப்படின்னா அது எங்கேருந்து பேசுகிறீங்கன்னா உங்கள் ஹார்ட்லேருந்து பேசுகிறீங்க. அடையாளம் அப்படி இருக்குது. அது வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து ஒரு புதிய ஹார்ட்டை கொடுக்குறேன்னு சொல்கிறார் இல்லைங்களா? புதிய உடன்படிக்கைன்னு சொல்கிறாரு. இப்போ கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை கொடுத்து அதில் என்னுடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் எழுதி அவன் அதில் நடக்கும்படிக்க நானே போதிப்பேன் அப்படிலாம் சொல்கிறாரு. இது என்ன மேட்ரு இது? புதிய ஹார்ட்னா அப்போ என்ன அர்த்தம்? இதன்படி இந்த டெஃபினேஷன் படி பார்த்தா புதிய அடையாளம். அப்போ புதிய அடையாளம்னா என்ன? இப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே இங்கே தான் ஆரிஜினேட் ஆகுது. மாம்சத்தின் ஆரிஜினேட் ஆகுது. அப்போது ஒரு வசனம் நமக்கு தெரியும், எல்லா காவலுடைய கூட இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று வருது அப்படின்னா இஷ்யூஸ் ஆஃப் லைஃப். ஆங்கிலத்தில் இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் அதிலிருந்து வருது அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இந்த டெஃபினிஷன் அதில் இன்சர்ட் பண்ணி பாருங்களேன். ஹார்ட்னா ஐடென்டிட்டி அப்படின்னா எல்லா காவலுடைய கூட உன் அடையாளத்தை காத்துக்கொள். ஏன்னா நீ வாழ்க்கையில் செயல்படுவது எங்கேருந்து வருது? உன் அடையாளத்துலேருந்து வருது. சரிங்களா? அதான் இந்த ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 23:7 என்ன சொல்கிறாரு இவர் சாலமோன் ஐயா? ஆஸ் அ மேன் திங்கத் இன் திஸ் ஹார்ட் ஸோ இஸ் ஹி. அப்படின்னா அவன் இருதயத்தில் எப்படியோ அப்படி அவன் அடையாளம் எதுவோ அதான் பாவன். உண்மையான அடையாளத்தை காட்டுறப்பார் அப்படின்னு அவங்க தெரியுமா? நம்ம பரவா இந்த பிஹேவியரில் அவன் அடையாளம் தெரிஞ்சிச்சு. உண்மையான மொஞ்சி தெரிஞ்சிருச்சுப்பா. வெளியே சும்மா நடித்த, ஆனால் முதுகு பின்னால் இப்படி பேசின பாரு உண்மையான அதான் அடையாளம். ஹார்ட்டில் என்ன இருக்குதோ அது வெளியே வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஹார்ட்டில் இருக்குது என்ன இருக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, என் அடையாளத்தில் என்ன இருக்கோ அது வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், இதை நம்ம புரிஞ்சிக்கலன்னா தான் கிறிஸ்டியன் லைஃப்பில் விக்ட்ரியே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியே இல்லாமல் வெறும் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டிருப்போம். எப்படின்னா, இதுதான் என்னுடைய அடையாளம், இதுதான் நான் யோசிச்சேன்னா அது எப்படி பேசியிருக்கோம். அந்த நானுன்ற சிந்தனையிலிருந்து இந்த சைக்கிள் ஓடினே இருக்குது நம்ம லைஃப்பில். செல்ஃப் வர்த்து, ஃப்ரூட் ஆஃப் சின், இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஆண்டவர் வந்து இந்த மனுஷனை சரிப்படுத்துவதற்கு இந்த மனுஷனை சரிப்படுத்த வந்தார். இந்த மனுஷனை மீட்க வந்தார். நம்மலாம் மாம்சத்தில் மாட்டிட்டோம். நமக்கெல்லாம் கல்லான இருதயம் இருக்குது. அதான் சொல்கிறாரு, கல்லான இருதயத்தை எடுத்துகிட்டு சதையான இருதயத்தை வைக்கிறேன்னா கல்லான அடையாளம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கல்லான இருதயம்னா என்ன அர்த்தம்? கல்லான இருதயம்னா இன்சென்சிட்டிவ் ஹார்ட். உணர்ச்சி இல்லாத ஹார்ட்டு. உணர்ச்சி இல்லாத ஹார்ட்டுன்னு என்னதுன்னா, எதுக்கு உணர்ச்சி இல்லை? தேவனுக்கு உணர்ச்சி இல்லை. தேவன் ஆவியாக இருக்கிறாரு. ஆவிக்கு உணர்ச்சி இல்லை. ஆவிக்கு உணர்வு சென்சிட்டிவ் இல்லை, சென்சிட்டிவிட்டி இல்லை. புரியுதுங்களா? உணர்ச்சி இல்லை. அவன் அப்போ எதுக்கு உணர்ச்சி ஆகிட்டான்?
அவன் கண்ணில் பார்க்கறது, காதில் கேட்குறது, யூனோ 5 சென்சஸ் மேன். அவன் கண்ணில் பார்க்குறது, காதில் கேட்குறது, அவன் டச் பண்ணுறது, இதுதான் அவனுக்கு ரியாலிட்டியாக மாறிடுச்சு. ஆவியான ஆவியானவருடைய தேவன் ஆவியாக இருக்கிறார், அந்த சென்சிட்டிவிட்டி போயிடுச்சு. கல்லான இருதயம்னா சென்சிட்டிவிட்டி இல்லாத, கடவுளுக்கு சென்சிட்டிவாக இல்லாத, அவன் உலகத்துக்கு சென்சிட்டிவ் ஆகிட்டான். புரியுதுங்களா? உலகத்துக்கு சென்சிட்டிவ் ஆகிட்டான். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளரும்போது இது ரிவர்சல் ஆகிடும். நீங்கள் உலகத்துக்கு இன்சென்சிட்டிவ் ஆகிட்டு கடவுளுக்கு சென்சிட்டிவாக மாறிடுவீங்க. புதிய அடையாளம்னா, அப்போது கல்லான இருதயம்னா, கல்லான அடையாளம்னா, என் அடையாளம், மை ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளம் இப்போ எதை சார்ந்திருக்கு? என் ரத்தத்தில் சார்ந்திருக்கு, என்னுடைய ஜீனியாலஜியை சார்ந்திருக்கு, என்னுடைய லேண்டு, என்னுடைய 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 குலம், என்னோட கோயில், என்னோட கோத்திரம், என் ஜாதி, என்னுடைய இப்படி சார்ந்திருக்கு. புரியுதுங்களா? இப்படி தான் நம்மளை பார்க்குறோம். நான் யார் தெரியுமா? நான் வந்து செட்டியார், நான் பண்ணையார், நான் வந்து நாடார், நான் வந்து தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, நான் ஆரியன், நான் ஜூ, நான் இப்படி தான் நம்மளை பார்க்குறோம். எனக்கு பாரு, என்னோட லேண்டு, என்னோட டெரிட்டரி, இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சண்டையை போட்டு கிடக்குறோம். நல்லா பாருங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இஸ்ரேல் என்ன, இந்த மிடில் ஈஸ்டில் ஒரு இஸ்ரேல் கிடக்குது இல்லை, அது என்ன, இந்த ப்ராஃபசிஸ்லாம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. இது நீங்கள் புரிய உங்களுக்கு பைபிளை எப்படி பார்க்கணும், அது எப்படி புரிஞ்சுக்கணுன்றதே தெரிய ஆரம்பிச்சிடும். இதை புரிஞ்சிக்காதவங்க கண்ட குழப்பத்தை உண்டு பண்ணிட்டுருக்காங்க. எப்படின்னா, நீங்களை இவ்வளோ நாளாக நம்ம மாம்சத்திலே நம்மளை பார்த்து நம்ம அடையாளத்தை மாம்சத்திலே வச்சுட்டோம். அப்போ எதுனா அது வந்து தேவனுக்கு இன்சென்சிட்டிவ். இட் இஸ் நாட் சென்சிட்டிவ் டு காட். இட் இஸ் ஒன்லி சென்சிட்டிவ் டு த சென்சுவல். அவன் கண்ணில் காதில். புரியுதுங்களா? இப்போ இந்த இப்படிப்பட்ட மனுஷனை மாற்றணும்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை போடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்சென்சிட்டிவ் அடையாளத்தை எடுத்துட்டு ஒரு சென்சிட்டிவ் அடையாளத்தை கொடுக்க போகிறாரு. இது ஏதோ ஒன்று உள்ள மாறுது, ஏதோ ஒன்று உள்ள நடக்குது. இதை நான் பல விதமாக சொல்லியிருக்கேன். பழைய எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்குங்களா? பழைய டீச்சிங்கில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? பன்னி, பூனை, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், இந்த மனுஷனை ஆண்டவர் டெலிவர் பண்ணும். இந்த மனுஷனுக்கு பேர் தான் பாவம். ஹீ இஸ் த சின். அதான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இவனை எப்படி டெலிவர் பண்ணுறது? ஒரு வசனம் படிக்கலாம். கலாத்தியருக்கு போங்களேன். கலாத்தியரில் போய் 23வது அதிகாரத்தில் 26வது 27வது வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கிலீஷில் படிச்சுட்டு அப்படி தமிழில் சொல்கிறேன். ஃபார் யூ ஆர் ஆல் சன்ஸ் ஆஃப் காட் த்ரூ ஃபெய்த் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். நீங்கள்லாம் தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள். எப்படி குமாரர் குமாரத்தியாக மாறினீங்க? கிறிஸ்து இயேசுவின் உள்ள இருக்க விசுவாசத்தினாலே. ஃபார் as many of you as were baptized into Christ have put on Christ. பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா கிறிஸ்டியானிட்டி இஸ் லாஸ்ட். நல்லா கவனிக்கணும். as many as you were baptized into Christ have what? Put on Christ. நீங்கள் இயேசுவை தரித்திருக்கிறீர்கள் அப்படின்றார். புட் ஆன் கிரைஸ்ட். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இயேசுவை தரித்திருக்கிறீர்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அவங்கெல்லாம் இயேசு கூட ஒன்றாயிட்டீங்க. அவரை நீங்கள் தரிச்சிட்டீங்க. அவரை நீங்கள் போர்வை மாதிரி போட்டுக்கிட்டீங்க, கோட்டு மாதிரி நீங்கள் இது வேர் பண்ணிக்கிட்டீங்கன்றதா. அப்போது இது இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக புரிய வேண்டியது இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், அது ரோமர் 6வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை இன்னும் பவுல் நமக்கு கிளாரிஃபை பண்ணுறாரு. ரோமர் 6க்கு போயிட்டு 3வது அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் 3வது வசனம் பாருங்கள். or do you not know that as many as you are baptized into Christ Jesus. அதே வார்த்தை தான் அங்கேயும் சொன்னார் அப்படிங்களா? கலாத்தியரில் அதே சொன்னார். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ இங்கே 3ல் சொல்ல பாருங்கள், அவர்களெல்லாம் அவருடைய மரணத்துக்குள் பேப்டைஸ் ஆனீங்க, அவருடைய டெத்துக்குள்ளே நீங்கள் பேப்டைஸ் ஆனீங்க. அப்போ நல்லா கவனிங்க, இந்த மனுஷனை டெலிவர் பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த பாக்ஸ் தான் என்னுடைய அடையாளம். இப்போ சிலுவை ஒன்று வரைஞ்சிருவீங்க. சிலுவையில் அவர் என்ன சொல்கிறாரு? இதான் நான் சார், இதான் நான் கிறிஸ்துவனா மாறினம் பாருங்கள். அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நான் அவருடைய மரணம், இங்கே தான் அவர் தொங்குறாரு. ஒரு ஸ்டிக் மேன் வரைஞ்சிக்கலாம். அவர் தொங்குறாரு. இந்த மனுஷன் என்ன ஆனார்?
இது உள்ளே போய் சொருவிட்டார். ஒரு ஆரோ போட்டுருவோம், ஒரு பெரிய ஆரோ. இந்த மனுஷன் பாருங்க, கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ள ஒன்றாயிட்டார். கிறிஸ்துவனுடைய மரத்தில் அந்த மனுஷன் யாருன்னா நீங்களும் நானும். நான் தான் இது, என்னோட ஐயாம் இது, ஐயாம் என்னோட அடையாளம். இதுதான் ஒரு அப்போஸ்தலனும் வேறு விதமாக சொல்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்கிறாரு. பேதுரு என்ன சொல்கிறாரு? He himself bore our sin in his body, இல்லைங்களா? That we who have died to sin might live for righteousness அப்படின்றார். By whose stripes you were healed. 1 Peter 2:24. அவருடைய உடம்புல என் பாவத்தை சுமந்தார். இது நீங்கள் நல்லா யோசிக்கணும், நல்லா கவனிங்க. த பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவருடைய உடம்புல என்ன ஆகுதுன்னா அவருடைய பாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அவருடைய பாடி இம்பார்ட்டன்றதை வந்து இந்த சீரீஸில் விட நான் இன்னொரு சீரீஸ், இதுக்கு அடுத்து இன்னொரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறேன். ஆங்கிலத்தில் ஆரம்பிக்க போகிறேன், அது தமிழ்லையும் வரும். கம்யூனியன் பற்றி எடுக்க போகிறேன். பாடி அண்ட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் பற்றி எடுக்க போகிறேன். கம்யூனியன் ஒரு மினி சீரீஸ் இந்த டியூரிங் த ஈஸ்டர் டைமில் அதை எடுப்போம். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? நீங்கள் பாடி என்ன ஆகுதுன்னா நல்லா பாருங்கள், இந்த அடையாளம் இருக்குல்ல, ஐ ஆம், இந்த அடையாளம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த அடையாளம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த அடையாளம் உங்கள் பாடியிலேருந்து வந்த அடையாளம். நல்லா கவனிங்க. இந்த அடையாளம் ரத்தத்தினால் வந்த அடையாளம், பாடியில் வந்த அடையாளம். ஏன் எப்படி சொல்கிறேன்னா, இந்த சென்சஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் சென்சஸ் கெட்டதா? சென்சஸ் கெட்டதில்லை. அது உங்கள் ஆதாமுக்கு கண்ணில் பார்த்தான், காதில் கேட்டான், அவனுக்கு அந்த சென்சஸ் இருந்துச்சு, நமக்கும் இருந்துச்சு. அது எங்கே ஃபங்க்ஷன் ஆகுது? பாடியில் ஃபங்க்ஷன் ஆகுது. நல்லா கவனிங்க, பாடியில் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போது இந்த பாடியிலிருந்து நமக்கு ஒரு அடையாளம் வருது. அதனால தான் இந்த ஜாதி, இந்த லேண்ட் எந்து, இது ஏன் டெரிட்டரி. இப்போது உலகத்தில் எல்லா இடத்துலையும் எதனால சண்டை வருது? போர் எதனால் வருது பாருங்களேன். எல்லா போருமே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருது? லேண்டில் தான் ஆரம்பிக்கும். எல்லா போரும் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? லேண்டில் தான் ஆரம்பிக்கும். இந்தியா பாகிஸ்தான் போராக இருக்கட்டும், இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போர், உக்ரைன் இது ரஷ்யா போர், இல்லைனா ஃபஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், எல்லா போருமே பார்த்தீங்கன்னா இது ஏன் லேண்டு, எனக்கு டெரிட்டரி, டெரிட்டோரியல் ஸ்பிரிட், டெரிட்டோரியல் சென்ஸ், டெரிட்டோரியல் ஐடென்டிட்டி. புரியுதுங்களா? இது ஏன் ஜாதி, என் ஜனம், ஏன் இதெல்லாம் பாடியிலேருந்து வர்ற காரியங்கள், இதெல்லாம் உடம்புலேருந்து வர்ற காரியங்கள். இந்த உடம்பு தான் இயேசு என்ன பண்ணுறாரு சிலுவையில், இந்த உடம்புல அவர் மரித்தாகணும். இந்த நல்லா பாருங்கள், உங்களுடைய அடையாளம் என்னுடைய அடையாளம் எங்கே என்டாங்கிள் ஆகிருக்குது? எந்த இடத்துல அது போய் மாட்டிகிட்டு இருக்குது? எங்கே போய் மாட்டிகிட்டு இருக்குதுன்னா என் பாடியில் மாட்டின்னு இருக்குது, என் பாடியில் இருக்குது. இது வந்து என் கான்ஷியஸில் மட்டும் இல்லை, சப்கான்ஷியஸ் உள் மனசுலையும் அது ஆழமாய் பதிஞ்சு இருக்குது. இங்கே பாருங்களேன், இன்னொரு வசனம் காட்டுறேன். ரோமர் 7 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா ஒரு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அப்படியே வசனமாக படித்து டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். நமக்கு டைம் இல்லாததுனால அப்படி பண்ணுறோம். ஒரு 6 மணி நேரம் அப்படி உட்காந்து நம்ம அப்படின்னா ஒரு காஃபி வச்சுட்டு டீ குடிச்சிட்டு இல்லை அப்படியே உட்காந்து பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், 7வது ரோமர் 7:24 பவுல் என்ன சொல்கிறா பாருங்க. ஓ ரெச்சட் மேன் தட் ஐ ஆம், ஹூ வில் டெலிவர் மீ ஃப்ரம் திஸ் பாடி ஆஃப் டெத். என்ன சொல்கிறாரு பாருங்க, என்னோட அடையாளம் இந்த பாடிக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. இந்த உடம்பு, இந்த சரீரமானது எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. இந்த வாழ்க்கை மூலமாக நான் பிறந்ததுலேருந்து இதுதான் என்னுடைய அடையாளம். இந்த அடையாளம் எங்கேருந்து வந்துச்சு? சரீரத்துலேருந்து. அப்போது அவருடைய அவேர்னஸ், அவருடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், அவருடைய விழிப்புணர்வு, அவேர்னஸ், அவருடைய கான்ஷியஸ்னஸ், இதெல்லாம் எங்கே மாட்டிகிட்டு இருக்குது? பாடி உள்ளே மாட்டிகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? எல்லா வியாதிக்கும் காரணம் அதுதான், பாடி உள்ள மாட்டுக்கு. அப்புறம் அவர் கேள்வி எழுப்புறாரு, ஹூ வில் டெலிவர் மீ, யார் என்னை இந்த உடம்பிலிருந்து என்னை விடுவிப்பார்? நல்லா கவனிங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், இந்த உடம்பு வந்து ஒரு பிரிசன் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களை தூக்கி ஒரு சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. அந்த சிறைச்சாலை தான் பிரிசன். அந்த பிரிசன் தான் இப்போ உங்களுடைய லைஃப்பை டிஃபைன் பண்ணுது. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் நீ, இதுதான் உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ், இதுதான் உன்னுடைய எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ராவல். அந்த பிரிசன்.
அப்போ அந்த ப்ரிசனுக்குள்ளே நம்ம இருக்கும்போது யார் என்ன விடுவிப்பா இதுலேருந்து அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பாடிக்குள்ளே இந்த கான்ஷியஸ்னஸ் மாட்டிக்கிச்சு. என்னுடைய உணர்ச்சிகளாம் இந்த பாடியோட என்டாங்கிள் ஆயிடுச்சு. என்டாங்கிள் ஆகி இந்த பாடி என்ன சொல்லுதோ அதுதான் நானாக இருக்கிறேன். இப்போ இந்த பாடிக்கு என்ன நடக்குதோ அதுதான் என்னோட அடையாளம். இந்த பாடி மூலமாக என்ன பார்க்குறனோ அதுதான் என்னோட அடையாளம். நல்லா கவனிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கடவுள் இவ்வளோ பெரிய காரியத்தை நமக்கு செய்திருக்கார் சிலுவையில்ன்றதை நீங்கள் போக இன்னும் டீப்பாக போக புரிஞ்சுப்பீங்க. நல்லா கவனிங்க, கடவுள் 2 லாங்குவேஜ் பேசுகிறார். பைபிளில் 2 லாங்குவேஜ் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறார், புதிய ஏற்பாட்டில் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற லாங்குவேஜ் புதிய ஏற்பாட்டில் அவர் பேசுகிற லாங்குவேஜ் பழைய ஏற்பாட்டு மனுஷனுக்கு புரியவே புரியாது. புதிய ஏற்பாட்டு லாங்குவேஜ் தான் உண்மையான லாங்குவேஜ், கரெக்டான லாங்குவேஜ். அதுதான் ரியல் லாங்குவேஜ், த லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்பிரிட். நல்லா கவனிங்க, இது வேணும்னா நீங்கள் 1 கொரிந்தியர் 2ஆவது அதிகாரம் போய் நீங்கள் அப்புறமா வாசிச்சு பாருங்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டு மனுஷன் மாம்சத்தின் மனுஷன். அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ் அவனுக்கு புரியாது. அப்போ அவனுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸை புரிய வைக்க வேண்டும் என்றால் அவனை தெரிஞ்ச லாங்குவேஜில் தான் பேசணும். இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தமிழை தவிர எந்த லாங்குவேஜுமே தெரியலனா நான் தமிழ் எப்படியாவது கற்றுக்கிட்டு புரோக்கன் தமிழையாச்சும் கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் ஹிந்தியில் சைனீஸில் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா சொல்லி நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அப்போது நல்லா கவனிங்க, இந்த மனுஷன் இருக்கான்ல, இந்த கான்ஷியஸ்னஸ், இதுதான் அவனுடைய கான்ஷியஸ்னஸ் உடம்புங்க. இந்த உடம்புல இருக்கிற கான்ஷியஸ் மனுஷனுக்கு என்ன பேசியாகணும், எப்படி பேசியாகணும்? அவனை பாவத்திலிருந்து ஒரு டெம்பரரியாக பிரித்து எடுக்கணும்னா அவனுக்கு சில லாங்குவேஜ் பேசியாகணும். என்ன லாங்குவேஜ் பேசியாகணும்? அவனுக்கு கோயில், டெம்பிள், சாக்ரிஃபைசஸ், அப்புறம் இது லாஸ் அண்ட் த கமாண்ட்மெண்ட்ஸ், கட்டளைகள், கற்பனைகள், கட்டளைகள், அப்புறம் லேண்டு. ஏப்ரஹாம் சொல்கிறார், உனக்கு ஒரு லேண்டை கொடுப்பேன் அப்படின்னாரு. அந்த லேண்டுக்கு தான் இன்னும் சண்டை நடந்துருக்குது. அது கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறாங்க அது இஸ்ரேலுக்கு தான் அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே புரியல. அதை நான் தனியாக எடுத்தேன்னா அது தனி சப்ஜெக்ட். அது ஒரு நாள் நான் எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சிட்டிங்கன்னா, சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும். பைபிளை படிக்கும்போது தெளிவாக வந்துடும். ஸோ கடவுள் அவனுக்கு சொல்கிறாரு, அப்பா உனக்கு ஒரு லேண்டு கொடுப்பேன், ஆப்ரஹாமுக்கு ஒரு லேண்டு கொடுப்பேன், உனக்கு அதில் உங்கள் மோசே கிட்ட ஒரு டெம்பிள் வரும், ஆர்க் ஆஃப் த காவனன்ட்டு, சாக்ரிஃபைசஸ், இதெல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா அவனுக்கு அப்போ தான் அந்த லாங்குவேஜ், அவன் பேசுகிற லாங்குவேஜ் டச்சிங். அவனுக்கு தொட்டால் தான் அவனுக்கு புரியும், அவன் பார்த்தா தான் அவனுக்கு புரியும், கேட்டால் தான் அவனுக்கு புரியும். அப்போ தான் அந்த ஜனம் ஆண்டரோட கனெக்ட் ஆகும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஷேடோ. அதனால தான் நியூ டெஸ்டமெண்ட்டில் எந்த லாங்குவேஜும் கிடையாது. நியூ டெஸ்டமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்டு பற்றி பேசியிருக்க மாட்டாங்க, கோயிலை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க, அப்புறம் சாக்ரிஃபைஷல் சிஸ்டம்மு, ஆடு மாடு இது சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, ஆஃபரிங்ஸு, சின் ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங், இந்த கோதுமையை கொண்டு வா, அதில் உப்பு போடு, அதில் அது பேர் என்ன, புளிப்பு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பழசெல்லாம் ஆண்டர் சொல்கிறார். லெவித்திகஸ்லாம் படிச்சுன்னா இருக்கும், இப்படி தான் நீ ஆடை கட் பண்ணணும், இப்படி தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இப்படி. அது எங்கேயுமே புதிய ஏற்பாடு இருக்காது, எதுவுமே இருக்காது. எந்த அப்போஸ்டல்ஸுமே லேண்டு கோயில் பேசியிருக்க மாட்டாங்க. ஏன் பேசல? ஏன்னா த ரியல் ஹஸ் கம். என்னப்பா அந்த ரியலு? நல்லா பாருங்கள், சிலுவையில் இந்த உடம்பு உடைக்கப்படுது. இந்த உடம்பு உடைக்கப்படுது. இந்த மனுஷனுடைய அடையாளம் இந்த உடம்புக்குள்ளே மாட்டிக்கிச்சிங்க. புரியுதுங்களா? இந்த உடம்புலேருந்து அவனுடைய கான்ஷியஸ்னஸை இந்த உடம்புலேருந்து மீட் பண்ணி ஆகணும். இந்த உடம்பு கெட்ட உடம்பு, இது பிசாசுடைய உடம்பு, இதை சாகடிக்கணும்னு சொல்ல, ஐயோ அது அப்படி தப்பாக பிடிச்சிட போகிறீங்க. நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. இந்த உடம்பை அது அசெட்டிசம். அது நிறைய பேர் இந்த பேர் பாட்டில் மேலே நடப்பாங்க, இல்லை இந்த உடம்பை துன்புறுத்தணும்னு சொல்லிட்டு ஆணி மேலே நடப்பாங்க. முனிவர்கள்லாம் அப்படியே துறவியாக இந்த உடம்பு தான் எல்லாம் சொன்னாங்க. நான் அதை பற்றியே பேசலை. இந்த உடம்பு ஹோலி பாடி. இந்த உடம்பு will be preserved blameless னு போட்டிருக்கு. You should preserve blameless until the coming of the Lord. May your whole spirit, soul, body. 1 Thessalonians 5:23 படிச்சு பாருங்க. The whole spirit, soul, body may be presented blameless னு போட்டிருக்கு. பவுல் அதை ப்ரொபகேட்டே பண்ணல. இந்த பாடியை நீ சாகடிக்கணும், இதுக்கு சோறு போடக்கூடாது, நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அதை பற்றி நான் பேசவே இல்லை. உங்களோட அடையாளம் இந்த பாடி தான். நீங்கள் இந்த பாடி என்ன டிக்டேட் பண்ணுதோ அதான் எனக்குள்ளே மாட்டிச்சு. இந்த அடையாளம் இதிலிருந்து, இந்த அடையாளத்துலேருந்து உங்களை டெலிவர் பண்ணணும். அதுதான் புதிய ஹார்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இதை
இதை வச்சுக்கோங்க, இதை மைண்டில் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடையாளம்னா ஹார்ட்டுனா என்னது? புதிய அடையாளம். ஹார்ட்டுனா அடையாளம். பழைய ஹார்ட் கல்லான இருதயம் என்னது? இந்த அடையாளத்தில் நல்லா கவனிங்க, இந்த அடையாளத்தில் நான் என் தேவனை தரிசிக்க முடியாது. நான் இப்படியாக என்னை பார்த்து இதுதான் நான் உணரும் போது என்னை தேவனை புரிந்து கொள்ள முடியாது, தேவனை அறிய முடியாது, தேவனை தெரிந்து கொள்ள முடியாது. அவர் என்கிட்ட வந்து பேசலாம், அவர் எனக்கு வந்து ஆபிரகாம்கிட்ட வந்து பேசினார், மோசஸ்கிட்ட வந்து பேசினார், எலைஜாட்ட பேசினார், எல்லாம் பேசினார். ஆனால் அவர் என்னால் புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் யோவான் 1:18 சொல்றாரு, ஒருவரும் தேவனை கண்டதில்லை, குமாரனே அவர் மடியில் இருக்கிற குமாரனே நம்மளுக்கு வெளிப்படுத்தி காட்டினார் இருக்கார். நல்லா கவனிக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி வசனம்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன சொல்ல வராரு? எப்பா அவர் ஸ்பிரிட்டுப்பா, நீ ஸ்பிரிட் ஆனால் தான் அவரை நீ புரிஞ்சுக்க முடியும். நீ மாம்சத்தில் இருக்கிற, புரியுதுங்களா? நான் மாம்சத்தில் இருக்கிற, எப்படி நீ புரிஞ்சுக்க முடியும்? புரியவே முடியாது. அப்போது அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்ட அடையாளம் தான் இந்த லேண்டு, இந்த கோயில், கோத்திரம், சாக்ரிஃபைஸ் எல்லாம் போது பாருங்க. சிலுவையில் நல்லா பாருங்க, சிலுவையில் ஆண்டவர் வந்து மரிக்கிறார். இந்த உடம்பு, அவருடைய உடம்பை அவர் என்ன பண்ணுறாரு? உடம்பை கிழிக்கிறார். ஆக்சுவலாக அந்த உடம்பு எதை குறிக்குது? இந்த உடம்பு எதை குறிக்குது? அந்த அந்த டெம்பிளில் வேல் இருக்கு பாருங்க, திரை இருந்துச்சு பாருங்க. பாருங்களா, நீங்கள் எடுத்து படிங்க, நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம், அப்புறமா கூட பாருங்கள். ஹீப்ரூஸில் இருக்கு பாருங்களேன், ஹீப்ரூஸ் சாப்டர், சாரி, ஓகே டைம் இருக்குது கொஞ்சம் பாருங்களேன். ஹீப்ரூஸ் சாப்டர் 10:20 அப்புறமா நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு புதிய வழி, நியூ அண்ட் லிவிங் வே விச் இஸ் கான்செக்ரேட்டட் ஃபார் அஸ் த்ரூ த வேல், தட் இஸ் ஹிஸ் ஃப்ளஷ். புரியுதுங்களா? அவருடைய உடம்பு, அவருடைய மாம்சம், அதுதான். இப்போது நல்லா பாருங்கள், பவுல் என்ன சொன்னார்? ரோமர் 7 என்ன படித்தோம்? பவுல் என்ன சொன்னார்? யார் என்ன இந்த உடம்புலேருந்து டெலிவர் பண்ணுவா அப்படின்றார். எதங்க டெலிவர் பண்ணும்? நான் இந்த உடம்புலேருந்து நான் வெளியே போயிடணும்னு ஆசைப்படுறோமா? அப்பா இந்த உடம்பை தூக்கி போட்டிருப்பா, இந்த உடம்புல நம்ம எதுக்காக வாஞ்சிக்கிறோம்? நம்ம எதுக்காக க்ரோன் பண்ணுறோம்? கிறிஸ்டியன்ஸ் எதுக்காக க்ரோன் பண்ணுறோம்? இப்போ அந்த உடம்புலேருந்து எஸ்கேப் ஆகி ஹெவனுக்கு போயிடணும்னு நம்ம க்ரோன் பண்ணுறோமா? இல்லை இல்லை. பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, இந்த உடம்புல நம்ம என்ன பண்ணுறோமா? பெருமூச்சுக்களோட கஷ்டப்படுறோமா? எதுக்காக கஷ்டப்படுறோமா? இந்த உடம்புலேருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக இல்லை, இந்த உடம்பு அழியாத சாவாத உடம்பால் மாறணுன்றதுக்காக. பாருங்கள், நம்ம ஸ்பிரிட் மாறிடுச்சு, சோல் இப்போ மாறிட்டு இருக்குது, இந்த உடம்பும் ஸ்பிரிச்சுவல் பாடியாக மாறிடும். அதுக்கு தான் வாஞ்சிக்கப்படுறோம். இந்த உடம்பு எஸ்கேப் ஆகி ஹெவனில் போய் ஸ்பிரிட்டாக சுற்றிட்டு இருக்கு, நம்ம வாஞ்சிக்கல. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும், நல்லா யோசிக்கணும். இதெல்லாம் 2 கொரிந்தியர் 5:5 முதல் 5 வசனம், அதுக்கு ரெஃபரன்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். நான் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் போய் படிங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இன்னொரு வார்த்தைங்க எழுதுவோம். ஹார்ட்ன்றோம்ல, ஹார்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே நடக்குதுன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறது. அது எங்கே நடக்குது? உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங். ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அடையாளம் எப்படியோ அதன்படி தான் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், உங்களுடைய புரிதல் இருக்கும். புரியுதுங்களா? அப்படின்னா ஹார்ட் இஸ் த சீட் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஹார்ட் இஸ் த சீட் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. உங்களோட அடையாளம், உங்கள் அடையாளம் தான் சீட் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். நல்லா குறிங்க, ரொம்ப முக்கியம். அதனால தான் ஹீப்ரூ லாங்குவேஜில் இந்த வேர்டு ஹார்ட்டுக்கு காமனாக யூஸ் பண்ணுற வேர்டு லப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க ஹார்ட்டுக்கு. அதே வேர்டு அண்டர்ஸ்டாண்டிங்கும் நிறைய டைமில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹார்ட்டும் ஒரே வார்த்தையில் இருக்குது ஹீப்ரூ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில். நான் படிச்சிருக்கேன், அதை ரெஃபரன்ஸ் நான் பார்த்துருக்கேன். நான் இன்றைக்கி எடுக்கலை, ஆனால் இருக்குது, நீங்கள் வேணால் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது இது என் அடையாளமாக இருக்கும்போது ஆவியான தேவனை என்னால் புரிஞ்சுக்க முடியாது. அப்போது சிலுவையில் நல்லா கவனிங்க. இப்போது நல்லா இது திருப்பி நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இது திருப்பி சொல்கிறது நல்லது. நீங்கள் 1000 தடவை கேட்குறதுனால, ஏன்னா
நான் வாழ்நாள் என் வாழ்க்கையில் இதுதான் நான் யோசினே இருப்பேன். பைபிளில் நாங்கள் என் ரூம் உட்காந்து பைபிள் படிக்கும்போது இதன்படி தான் நான் பைபிளே படிப்பேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் இது நீ எவ்வளோ தூரம் திருப்பி திருப்பி சொல்கிறனோ அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் மறுபடியுமாய் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ன் அகெயின் கிறிஸ்டியன். சில பேர் போட்டிருப்பாங்க பார்ன் அகெயின் நாடார்னு போட்டிருப்பாங்க. அலையன்ஸில் போட்டிருப்பாங்க வாண்டட் பார்ன் அகெயின் நாடார். அவங்களுக்கு நாடார்னா என்ன தெரியல, பார்ன் அகெயின் என்ன தெரியலன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் அலையன்ஸு. எனக்கும் அந்த டைமில் புரியல. ஓஹோ, இவங்க பார்ன் அகெயின் நாடார் போலுக்குது, இவங்க பார்ன் அகெயின் செட்டியார் போலுக்குது அப்படின்னு யோசிச்சுருப்போம். அப்படி போட்டிருப்பாங்க. என்னென்னா நம்ம பார்ன் அகெயின் என்ன தெரியுமா யோசிக்கிறோம், இதுதாங்க பாவம், இதில் நான் நிறைய பாவம் செய்துருக்குறேங்க. ஏசப்பா நான் அறிக்கை செய்தால் பாவத்தை ஆண்டவர் என்ன மன்னிக்கிறாரு, மன்னிச்சிட்டாருங்க. என்ன பார்ப்பேன்னா மன்னிச்சிட்டாருங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் போய் அவருக்கு பரிசுத்தமாக வாழ போகிறேங்க. ட்ரை பண்ணுறோம். அப்புறம் அது டுமியில் திருப்பி என்ன பண்ணுவோம், திருப்பி வருவோம். ஆண்டவரே நான் பாவி மன்னிச்சிட்டேன், என்ன மன்னிங்கன்றோம். புரியுதுங்களா? அப்போ என் அடையாளம், நான் பாவி என்பது என் அடையாளம். அந்த மரத்திலிருந்து என்ன கனி வரும்? நான் மாங்காய் மரமாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பழம் வரும்? மாம்பழம் தான் வரும். மாங்காய் தான் வெளியே வரும். அதே மாதிரி பாவி என்ற உணர்வு, பாவி என்ற ஒரு அடையாளத்திலேருந்து என்னங்க வரும்? பரிசுத்த கனி வருமா? வராது. என்ன கனி வரும்? பொறாமை, இது கவலைகள், கெடுத்து பேசுறது, பேக் பைட்டிங், அப்புறம் என்ன வரும்? பாவங்கள், இச்சைகள், இதெல்லாம் இந்த கனி தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம கடவுள்கிட்ட வரோம், ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே. இப்போ என்ன சொல்லுவாங்க, இயேசுகிட்ட பாவத்தை அறிக்கை செய்துட்டியா? அறிக்கை செய்துட்டேங்க. நீங்கள் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கும்போதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, கேட்டுருவாங்க. உன் பாவத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டே சொன்னது. ஆமாம். பாவத்தில் அறிக்கை செய்துட்டியா? ஆமாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுன்னா என்ன, பாவத்தை அறிக்கை செய்கிறதுனா என்ன? அப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஆக்ட்ஸ்க்கு போங்க. புக் ஆஃப் ஆக்ட்ஸில் 2வது அதிகாரம் 28வது வசனத்தில் பேதுரு ஒன்று சொல்கிறார், கவனிங்களேன். நம்ம அதே இது வேறு இடத்துலையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பேதுரு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 28 சொல்கிறாரு பாருங்க. 38. Then Peter said to them, அப்பொழுது பேதுரு அவர்களை நோக்கி சொல்கிறாரு, repent, மனம் திரும்புங்கள். Let every one of you be baptized in the name of Jesus Christ. எல்லாரும் இயேசுவ நாமத்தினாலே முழுக்க ஞானஸ்நானம் எடுங்க. For the remission of sins. ரெமிஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணுது. சில இங்கிலீஷ் பைபிளில் ஃபார் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் யூ ஷால் ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் மனம் திரும்பி இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுங்க. அப்பொழுது நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்று ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு தமிழ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னு தெரியல. இதே அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். இவங்க கொலாஷியன்ஸ் கொலாஷியன்ஸா எஃபிஷியன்ஸா? கொலாஷியன்ஸ்னு நினைக்கிறேன். கொலாஷியன்ஸ்லேயும் இருக்குது, எஃபிஷியன்ஸ்லேயும் இருக்குது, ரெண்டுத்துலேயும் இருக்குது. நம்ம கொலாஷியன்ஸில் பார்ப்போம். கொலாஷியன்ஸில் எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். எப்படி போட்டிருக்கு? 1வது அதிகாரம் 14வது வசனம். இன் ஹூம் வி ஹவ் ரிடம்ஷன். அவருக்குள் நமக்கு ரட்சிப்பு இருக்குது, அவருடைய ரத்தத்தினால ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ்ன்னு இருக்கு. கொலாஷியன்ஸ் 1 verse 14. அவருடைய ரத்தத்தினால் நமக்கு என்ன இருக்குது? பாவ மன்னிப்பு இருக்குன்னு போட்டிருக்கு. ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் தான் மன்னிப்பு இருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிங்க. சிலுவையில் என்ன நடந்துச்சு நம்ம புரியலைன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு வெற்றியே கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை ஒரு 10 வருஷமாக ஸ்டடி பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இந்த கடைசி 6 மாதத்தில் தான் எனக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டு கிடச்சிருக்குது, புரியுது. ஏன்னா என்னுடைய அடையாளம் மாறிக்கிட்டே இருக்குது. என்னுடைய கான்ஷியஸ்னஸில் ஹூ ஐ ஆம் அப்படின்றத நான் இப்போ அதிகமாக நான் மெடிடேட் பண்ண மாறுது. இப்போ நல்லா கவனிங்க. இதுதான் மனுஷங்க, இதுதான் இதுதான் பூமியில் இருக்கிற ஆதாமிலிருந்து வந்த மனிதர்களுடைய அடையாளம் உடம்புல மாட்டிகிட்டு இருக்குது. அவனுக்கு நான் யார் தெரியுமா, நான் அந்த ஜாதி, நான் பணக்காரன். அவன் கண்ணில் என்ன இருக்குது? பணம் இருந்தால் பணக்காரன், பணம் இல்லைன்னா ஏழை. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் நல்லா இருந்தால் அவன் ஹெல்த்தியாகிறான், டாக்டர்ஸ் ரிப்போர்ட் நல்லா இல்லைனா அவன் சிக்கு. அவனுடைய எல்லா உணர்ச்சியும் உணர்வும் ஃபீலிங்ஸ் எதில் லாக் ஆகிருக்குது? அவனை எப்படி பார்க்குறானோ அதில் லாக் ஆகிருக்குது. நல்லா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எஸ்பெஷலி நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா இது சத்தியத்தை புரிஞ்சிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் எங்கேயோ போகுது. ஏன்னா பிஸ்னஸ் சக்ஸஸாக இருக்கிறது உங்களுடைய பிஸ்னஸ் அறிவை பொறுத்து இல்லை,
உங்களை எப்படியாவது பார்க்குறீங்கன்றது பொறுத்து இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அதே தான் ஹீலிங்கு, அதே தான் ரிலேஷன்ஷிப்பும். இங்கே பாருங்களேன், இங்கே என்ன சொல்கிறாரு பவுல், என்ன சொல்கிறாரு? அப்பொழுது நீங்கள் பாவ மன்னிப்பை அடைவீர்கள். ஆக்சுவலாக நீங்கள் க்ரீக் வார்த்தை அஃபீசிஸ், அந்த க்ரீக் வார்த்தை என்னது? அஃபீசிஸ். அதை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாரு? அங்கே என்ன சொல்கிறாரு? சரி, அதை சொல்கிறதுக்கு முன்னால் இதை சொல்லிடுறேன். இந்த மனுஷன் எப்படி வரான்? இப்படியாக தன்னை பார்த்து விட்டு கடவுள்கிட்ட வரும்போது, நான் பாவி, நான் என்னுடைய செயல்களில் பாவம் இருக்குது, அதனால் நான் பாவியாக இருக்கிறதுனால பாவத்தை செய்கிறேன். இந்த செயல் நான் பாவத்தை நான் பாவின்றத உணர்வை புரிய வைக்குது எனக்கு, நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். அப்போ இவனுடைய நோக்கம் என்னது? பாவத்திலேருந்து மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பு வாங்குவது. அதுதான் பழைய மாம்ச மனுஷனுடைய இப்படி தான் கடவுள்கிட்ட வரான். அவன் பாருங்கள், பாவியாக வரான், பாவத்துக்கு பரிகாரம் செலுத்துகிறான், ஆடு மாடு ரத்தம் ஏதோ செய்கிறான், மன்னிச்சிட்டாரு, என்னை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி திரும்பி வீட்டுக்கு போகிறான். எப்படி போகிறான்? பாவியாக வந்தான், பாவியாக சப்மிட் பண்ணுறான், பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவியாக போகிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டில் என்னாச்சு? நம்ம பாவியாக என்று ஆண்டுட்டு வரோம், பாவத்தில் அறிக்கை செய்தியா, ஏசுப்பா மன்னிச்சிட்டாரு, மன்னிச்சிட்டாருங்க. இப்போ நான் போய் என்ன பண்ண போகிறேன்? இப்போ நான் பாவியாக இருக்கிறேன், நான் போய் இப்போது இயேசுக்கு வாழ போகிறேன். அங்கே தான் நம்ம கிறிஸ்டியானிட்டி மிஸ் பண்ணிட்டோம். அந்த பாயிண்டில் தான் கிறிஸ்டியானிட்டி வாஸ் லாஸ்ட். ஏன்னா பவுல் என்ன சொல்கிறாரு? யாரெல்லாம் இயேசுக்குள்ளே பேப்டைஸ் ஆனீங்களோ அவர்களெல்லாம் இயேசுக்குள்ளே, அவரெல்லாம் அவருக்குள்ளே பேப்டைஸ் ஆனீங்க, அவரை தரித்து கொண்டீர்கள். அது தெரியாதான்னு கேட்குறாரு. ரோமர் 6ஆவது அதிகாரம் 3வது வசனத்தில். அது உங்களுக்கு தெரியலையா? டிட் யூ நாட் நோ? ஆங்கிலத்தில் அது உங்களுக்கு புரியலையா, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சார் தெரியல? அப்பா நீ அவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறியே, நீ பேப்டிசம் எடுத்தேன்னு சொல்கிறியே, இல்லைனா நான் கிறிஸ்டியனாக மாறினேன்னு சொன்னியே, அன்னைக்கு அவருடைய சிலுவைக்குள்ளே நீ என்ட்ரானதை பார்க்கலையான்னு கேட்குறாரு, அவருடைய மரணத்துக்குள்ளே. அப்போ நான் என்ன பண்ணேன்? நான் இப்படி இந்த உணர்வோடு என்னை பாவி, என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என் பாவத்தை மன்னிங்க. அப்போது பேதுருவும் அங்கே சொல்கிறாரு, பவுலும் இங்கே சொல்கிறாரு, எஃபிஷியன்ஸ்லேயும் அதே வார்த்தை இருக்குது, ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க. அது ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸே கிடையாது. பேதுருவும் ஃபர்கிவ்னஸை பற்றி பேசலை. அந்த வார்த்தை அஃபீசிஸ்னா ஃப்ரீடம் ஃப்ரம் சின். ஃப்ரீடம் ஃப்ரம் சின், விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை வேற, பாவ மன்னிப்பு வேற. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்துச்சுன்னா, பாவம் மன்னிக்கப்படவில்லை, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள். அந்த விடுதலைக்குள்ள உங்க மன்னிப்பு இருக்கு. ஹல்லேலூயா. அந்த விடுதலைக்குள்ள உங்க மன்னிப்பு இருக்கு. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. இதான் என் அடையாளம் மாறுதுங்க. எப்படிங்க மாறுது? நான் புதிய மனுஷனா மாறணும்னா நான் பழைய மனுஷனா செத்தாகணுங்க. நான் செத்தாதாங்க புதிய மனுஷனை எழுப்ப முடியும். நான் சாகணுங்க. எப்படிங்க? அதான் இங்கே பாருங்க, அதிலே இருங்க, ரோமருக்கு பாங்க, திருப்பி ரோமர் 6வது அதிகாரத்தில் வாங்க, திருப்பி காட்டுறேன். எனக்கு டைம் இல்லாததுனால நான் அப்படியே ஜம்ப் பண்ணினே இருக்கிறேன், இந்த வசனம் அந்த வசனம். நம்ம ஒரு வசனமாக போய் எடுத்தோம்னா ஒரு 1 hour செஷன் பத்தாது. 6 hours 8 hours செஷன் அப்படி இருந்தால் தான் வேலையாகும். இங்கே பாருங்களேன், ரோமர் 6வது அதிகாரம் 7வது வசனம். இப்போ நான் உங்களுக்கு ஜம்ப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இது பொறுமையாக அப்படியே திரும்பி வீட்டில் படித்து ஒரு வருஷத்துல நிறுத்தி நிதானமாக ஹால்ட் பண்ணி போகணும். டபடபடம் போயிட்டீங்கன்னா போட்டுருவீங்க. பாருங்களேன், 7வது வசனம். For he who was died has been what? Freed from sin. யாரெல்லாம் மரித்தார்களோ, செத்தவங்கெல்லாம் they are freed. They are not forgiven from sin. இல்லை, freed. நல்லா வச்சுக்கோங்க. அவர்களாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லைன்னு சொல்ல. They are not forgiven of their sins. யாரெல்லாம் செத்தார்களோ they are freed from sin. நிறைய கிறிஸ்டியன்ஸ் நான் கேட்டிருக்கேன், தியோலாஜியன்ஸ் பேசியிருக்காங்க, செத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சின்லேருந்து ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க. நம்ம லிட்டலாக இந்த பாடியில் செத்து தான், அதுவும் உண்மை தான். ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் போய் தம் அடிக்க மாட்டோம், செத்ததுக்கப்புறம் போய் நமக்கு பாவம் பண்ணிருக்க மாட்டோம். இந்த உடம்பு, அப்போ இந்த உடம்பு பாருங்கள், இந்த உடம்பு தான் நமக்கு என்ன பண்ணுது, நம்மளை லீட் பண்ணுது. இந்த உடம்புக்குள்ளே நான் சிறைப்பட்டு இருக்கிறேன். இந்த உடம்புக்குள்ளே சிறைப்பட்டிருக்கேன்னு அர்த்தம், இந்த உடம்பில் இருந்து வர்ற அடையாளத்துக்குள் நான் சிறைப்பட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த உடம்பில் இருந்து வருகிற அடையாளத்துக்குள் நான் சிறைப்பட்டு இருக்கிறேன். புரியுங்களா? அது என்னுடைய நிஜமான அடையாளம் இல்லை. அது எனக்கு இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து மாம்சத்திலே வாழ்ந்து சேகரித்த அடையாளம். அதான் நான் பேசினேன் முதல் செஷன் 1 செஷன் 2 பேசினேன். அப்போ நல்லா கவனிங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
என்ன பார்த்தோம்? he was died. அதான் இங்கே என்ன பண்ணுறாரு, சிலுவையில் என்ன நடக்குதுன்னா, இந்த இந்த ஐயம், இந்த அடையாளம் இயேசு எடுக்கிறார். எப்படி பாவமே அறியாதவர் பாவியாய் மாறுகிறார்னா, சிலுவையில் ஆதாமாய் மாறுகிறார், பிந்தின ஆதாமாய், கடைசி ஆதாமாய் மாறுகிறார். பவுல் நிறைய லாங்குவேஜில் பேசுகிறார். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், செகண்ட் ஹஸ்பண்ட், முதலாவது ஆதாம், செகண்ட் ஆடம். அப்புறம் வந்து சொல்கிறாரு, இந்த மனுஷன், இந்த கான்ஷியஸ் மனுஷன், இந்த உணர்ச்சி, இந்த விழிப்புணர்வு இருக்கிற மனுஷன், என் உடம்புல நடக்கிறது தான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மனுஷன் இப்போ சிலுவையிலே ஐ ஆம் குரூசிஃபைட் வித் கிரைஸ்ட். அந்த கலாத்தியர் 2:20, நான் அவருடைய கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். அப்போ என்ன ஆகுது பாருங்க, இந்த இடத்துல தாங்க மனுஷனுக்கு டெலிவரன்ஸ் நடக்குது. இந்த இடத்துல நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து we will be stuck in the past. Our identity will be stuck in the past. இது எந்த அடையாளம்? இது கடந்த கால அடையாளம். புரியுங்களா? என் வாழ்க்கையில் அக்யூமுலேட் ஆன அடையாளம். இன்டர்நெட்டில் ஒரு சகோதரி வந்து ஒரு சூப்பர் கேள்வி கேட்டிருந்தாங்க. கடைசி செஷனில் கேட்டிருந்தாங்க, பிரதர் உங்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது நல்லா புரிஞ்சுது. 40 வருஷம் 30 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது நான் பழைய மனுஷன்னு நான் எடுத்துக்கிறேன். இதை நான் பேசுகிறேன். ஃபஸ்ட் செஷன் 1 செஷன் 2 நேற்று நடந்தது, 2 மணி நேரத்துக்கு முன்னால் நடந்தது, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் பழைய மனுஷனா புதிய மனுஷனான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் ஒரு சிம்பிள் லைனில் ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு விட்டுட்டேன். அது அவங்க தான் புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிக்க, இந்த ட்ராமா எங்கே நடக்குது, இந்த சிலுவை எங்கெங்க நடக்குது? இது ஹிஸ்ட்ரியில் நடக்கிற ஒரு காரியமே கிடையாது. ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கலாம், ஆனால் பவுல் பேசுகிற சிலுவை ஹிஸ்ட்ரியில் நடந்த சிலுவையை பேசலை, இப்போ நடக்கிற சிலுவையை பேசுகிறாரு. இப்போ எங்கே நடக்குது? என்னுடைய கான்ஷியஸ்னஸில் நடக்குது. இட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் மை அவேர்னஸ். என்னுடைய விழிப்புணர்ச்சி உள்ள நடக்குது. எப்போ நடக்குது சார்? இட் இஸ் ஹேப்பனிங் நவ். இப்போ ரைட் நான் இப்போ என்ன டைமுங்க? இந்த நொடி பொழுதுல, இந்த செகண்டில் சிலுவை நீங்கள் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு முன்னால் நடந்த காரியம் என்னது? அதுவும் பாஸ்ட், ஓல்டு மேன் தான். யூ ஆர் என்டரிங் இன் டு தி இட்டர்னல் நவ். you are entering into the present moment. See, Christianity is living in the present moment. இதுக்கு மேலே என்னால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாது. இது நான் என்ன சொன்னேன்றது உங்களுக்கு புரியாமல் இருந்துக்கலாம், கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. இதில் நீங்கள் ஆண்டருக்குள்ளே நீங்கள் உங்களுடைய உணர்வு வளர as you become conscious of Christ, union with Christ, what I said you will understand. You have entered into eternal now. நித்திய காலமாக இட்டர்னலாக இப்போ இட்டர்னல் நாவ் அதுக்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க. நீங்கள் அடுத்த வாரம் அடுத்த வாரம் இன்னும் அதை புரிஞ்சுப்பீங்க. இப்போ அது புரியலாம், விட்டுருங்க, டோன்ட் வரி. இப்போது இந்த பழைய மனுஷன்ற யார் தெரியுமா? ஹூ இஸ் த ஓல்டு மேன்? ஹூ இஸ் த ஓல்டு மேன்? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவனா ஓல்டு மேனா? The awareness, the consciousness that comes through the senses is the old man. நல்லா கவனிச்சிங்களா? இந்த மனுஷன் எப்படி ஃபார்ம் ஆனா? இந்த அடையாளம் எப்படி வந்துச்சு? த்ரூ த பாடி. அப்போ இந்த பாடியில் 2 மணி நேரத்துக்கு முன்னால் இருந்த மனுஷனும் ஓல்டு மேன் தான். இந்த கான்ஷியஸ்னஸில் அப்போ நியூ மேன், இந்த கான்ஷியஸ்னஸில் அவன் சாகிறான். அவனுடைய உணர்வில், அவனுடைய விழிப்புணர்வில், அவேர்னஸில் என்ன சாகிறான்? நான் மரித்தேன், ஐ ஆம் குரூசிஃபைட். அப்போ சிலுவையில் நம்ம என்ன பண்ணுறோம்? அவரோட கூட இணைக்கப்படுறோம், அவருடைய மரணத்துக்குள்ளே இணைக்கப்படுறோம், அவரோட கூட மரித்தேன். நான் யாருங்க? அவரோட கூட நான் மரித்தேன். உங்களை பற்றி சொல்லுங்க. I will only talk about the dead man. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம் அது. அதான் இப்போ God is not interested in forgiving your sins. தேவன் உங்கள் பாவம் மன்னிப்பதற்கு அவருடைய நோக்கம் கிடையாது. அதை பழைய ஏற்பாட்டிலே செய்துட்டார் அவர். பழைய ஏற்பாட்டு ஆடே போதும் உங்கள் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு. புரியுதுங்களா? புதிய ஏற்பாட்டில் இன்னொரு பயங்கரமான டைமென்ஷனுக்குள்ள என்டர் ஆகிறோம். என்ன டைமென்ஷன் சார்? பாவத்திலிருந்து விடுதலை. யூஆர் ஃப்ரீடு ஃப்ரம் சின். எப்படி நான் சாகணுங்களா? ஐயா நீங்கள் செத்துட்டீங்க. அதான் யூ டைட் வித் ஜீசஸ் ஆன் த கிராஸ். அந்த மரணத்துக்குள்ளே என்ட்ரான உடனே இப்போ அதை சொல்கிறார் பவுல் சொல்கிறாரு,
அவருக்குள்ளே நீங்கள் பேப்டைஸ் ஆனபோது அவரை தரித்து கொண்டீர்கள். இப்போ அவரை நீங்கள் தரித்து கொண்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன நடக்குது? மரணம் நடக்குது. அதான் கலாத்தியரில் காட்டினேன். அவரை நீங்கள் தரிச்சிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் அவரோட ட்ராவல் பண்ணணும். இப்போ உங்களுடைய இமேஜினேஷனில் அவரோட ட்ராவல் பண்ணணும். என்ன ட்ராவல் பண்ணணும்? அவர் சிலுவையில் இருக்கிறதா? இப்போது சிலுவையில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரா? அடக்கத்தில் இருக்கிறீங்க. இப்போது அவர் உயிர் தெழுந்தாரா? இப்போ நீங்கள் உயிர் தெழுந்துட்டீங்க. அதான் இது பவுல் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் இது பேசியிருக்கேன். ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள், அப்புறம் இன்னும் ரிசசிட்டேஷன், எப்படி நமக்கு ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்தார், இதெல்லாம் நான் பழைய இதில் பேசியிருக்கேன். நம்ம தொடர்ந்து பேசுவோம். அப்போ பாருங்கள், சிலுவையில் அவரோட கூட நான் அப்போ என்ன ஆகுது பாருங்கள். இப்போ என்ன ஆகுது? ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இந்த பாக்ஸ் தான் நாங்கள், இந்த பாக்ஸ் தான் நான். இப்போ அந்த பாக்ஸ் தான் இதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ அவர் உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு புது பாக்ஸ் நான் இப்போ வரையணும். இந்த புது பாக்ஸ் தான் இப்போ நானுங்க. இந்த புது பாக்ஸ் தான் நீங்கள். யாருங்க இந்த புது பாக்ஸு? இந்த புது பாக்ஸ் யாருங்க? இதுதான் கிரைஸ்ட். இதுதான் கிரைஸ்ட். அவரோட கூட இணைக்கப்பட்டீர்கள், அவரோட கூட இன் கிரைஸ்ட் வித் கிரைஸ்ட் டுகெதர் வித் அப்படிலாம் வருது இல்லை? அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போது நான் யோசிச்சா நம்ம மைண்ட் எங்கே போகுது? இங்கே போகுது இல்லையா? நம்ம மைண்ட் இங்கே தான் போகுது. இதான் பவுல் சொல்கிறாரு. அந்த நீங்கள் யோசிக்கிறீங்களே, நானும் யோசிக்கிறீங்களே, அவர் செத்துட்டாருப்பா. அப்போ நான் யார் அப்படின்னா நீங்கள் இங்கே போய் கேட்கக்கூடாது, இந்த பாக்ஸில் போய் தேடக்கூடாது, இந்த பாக்ஸில் தேடணும். நல்லா கவனிச்சிங்களா? இது அடுத்த வாரம் கண்டினியூ ஆகும். என்ன கண்டினியூ ஆகுனா, இந்த அடையாளம் மாம்சத்தில் உடம்புலேருந்து வந்த அடையாளம். இப்போ இந்த அடையாளம் ஆவியில் அவரோடு இணைக்கப்பட்டது. இப்போ திருப்பி ரோமர் 7 போங்க. ரோமர் 7 போயிட்டீங்களா? அந்த வசனம் காட்டினல, ஓ ரெச்சட் மேன், 24வது வசனம். ஓ ரெச்சட் மேன், who will deliver me from the body of, அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாரு பாருங்க. I thank God through Jesus Christ our Lord. Through Jesus Christ our Lord I am delivered. ஓகே, நல்லா கொஞ்சம் த்ரூ அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் எப்படி வருதுன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இயேசுனால் நான் விடுவிக்கப்பட்டேன். so then என்றார். இப்போ இயேசுவோடு இணைக்கப்பட்ட அவர் உயிர்த்தல் என்னோட உயிர்த்தல் ஆயிடுச்சா? இப்போ என்னாச்சு பாருங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ தான் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ட்ராக போகிறீங்க. என்னன்னா, so then இங்கே 2 மனுஷனை காட்டுறாரு, ரெண்டாக காட்டுறாரு. ரெண்டு இவ்வளோ நாளாக ஒரே ட்ராக்குங்க. இவ்வளோ நாளாக என்ன இந்த ட்ராக் தான். இதான் நான் பாவி, இயேசுகிட்ட வரேன், ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே, நான் பாவம் தம் அடிக்க மாட்டேன் சொன்ன ஆண்டவர், திருப்பி அடிச்சிட்ட ஆண்டவர், நிறைய பேர் நான் கம்பல் பண்ண ஆண்டவர், போனோகிராஃபி பார்க்க மாட்டேன் நான் கமிட் பண்ண ஆண்டவர், போன வரோம் திருப்பி ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர், நம்ம செய்ய மாட்டேன், உதவி செய்யுங்க ஆண்டவர், ஆவியானவரே உதவி செய்யுங்க இப்படி தான் நம்ம ஜம்ப் பண்ணிட்டு வரோம். இப்போ இப்படி தான் வரும். இதான் ஒரே ட்ராக்கு. இந்த இப்படியே வரும், மன்னிப்பு வரும், இப்படியே போயிடும். இப்போ 2 ட்ராக் உள்ளாயிடுச்சு. இப்போ 2 ட்ராக் என்னன்னா சொல்கிறார் பாருங்களேன். I thank God through Jesus Christ our Lord. So then, with the mind I myself serve the law of God, but with the flesh the law of sin. இது கொஞ்சம் நம்ம புரியணும். இது என்ன ஆகுது? அவரோட கூட நான் இணைக்கப்பட்டு அவரோட கூட எழுப்பப்பட்டதுனால ஆவியிலே நான் என்ன பண்ணுறேன், எனக்கு புதிய மனுஷனாக நான் பார்க்குறேன். என் அடையாளம் எங்கே மாட்டிகிட்டு இருந்துச்சு? இந்த பாக்ஸ் படி என்னுடைய உடம்புல மாட்டிகிட்டு இருக்கு. இப்போ என் அடையாளம் எங்கே போயிடுச்சு? என் அடையாளத்தை ஆண்டவர் லிஃப்ட் பண்ணுறாரு. எடுத்து என்னுடைய ஆவி, அவருடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவியோடு கூட இணைச்சி புதுப்பிக்கப்பட்டு எனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து விட்டார். கல்லான இருதயம் இந்த அடையாளத்தில் தேவனை என்னால் பார்க்க முடியல. சதையான இருதயம் இந்த அடையாளத்தில் தேவனை நான் தரிசிக்கிறேன். தேவனுடைய சத்தத்தை நான் கேட்குறேன். தேவனுக்கு நான் சென்சிட்டிவாக மாறிட்டேன். நல்லா கவனிச்சிங்களா? இப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ நான் என்னை எப்படி பார்க்குறனோ அதுதான் என் வாழ்க்கையில் வேலை செய்யுன்றாரு. இது அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுறோம்? இது பிரதர் இது நடந்துருச்சா? ஆமாம், இதுக்கு பேர் தான் காஸ்பல். இதுக்கு பேர் தான் த குட் நியூஸ். த குட் நியூஸ் இஸ் நாட் தட் காட் ஃபர்கேவ் யுவர் சின். த குட் நியூஸ் இஸ் யூ பீன் செட் ஃப்ரீ ஃப்ரம் சின். ஓகே,
யூ ஹவ் பீன் யுனைடெட் வித் கிரைஸ்ட். அவரோடு கூட இணைக்கப்பட்டுட்டீங்க. அவரே உன் அடையாளமாய் மாறிவிட்டார். அவரோட நீங்கள் ஒன்றாக்கப்பட்டீர்கள். இந்த ஒன்றாக்குதல் பிரிக்க முடியாத அளவுக்கு இணைக்கப்பட்டுருச்சின்னு பவுல் சொல்கிறார். புரியுதுங்களா? இது ஆயிடுச்சா? இப்போ நான் புதிய அடையாளத்தில் ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன்னா, இல்லைனா இந்த அடையாளம் எங்கே இருக்குது? இப்போது இந்த அடையாளம் உங்களுடைய மெமரியில் இருக்குது, உங்களுடைய ஞாபக சக்தியில் உங்களுடைய எங்கே இருக்குது? இந்த மெமரி நாட் ஒன்லி கான்ஷியஸ் மெமரி, இட் இஸ் ஸ்டோர்ட் இன் யுவர் சப்கான்ஷியஸ் மெமரி. உங்களுடைய உள்மனத்தில் இந்த அடையாளம் ஸ்டோர் ஆகிருக்கு. இட் இஸ் ஸ்டோர்ட் இன் யுவர் பாடி, இட் இஸ் ஸ்டோர்ட் இன் எவ்ரி செல் ஆஃப் யுவர் பாடி. இதுதான் நான் நீங்கள் யோசிக்கிறீங்களே என் அடையாளம், அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? அந்த நீங்கள் யோசிக்கிறீங்க ஐ ஆம் இந்த பாக்ஸில் நீங்கள் யோசிக்கிறீங்களே, அது எல்லா செல்லுலையும் ஸ்டோர் ஆகிருக்கு. எல்லா அணுக்கள், எல்லா பாடியில் எல்லா செல்லையும் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போது இந்த பாடி என்ன பண்ணும்? அந்த அடையாளத்தை தான் கேட்கும், அந்த அடையாளத்தின்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணும். ஆனால் இப்போ நீங்கள் உள்ளே மாறிட்டீங்க. புரியுதுங்களா? அதான் பவுல் சொல்கிறாரு. அப்படியே இருங்களேன், அப்படியே ரோமர் 8க்கு திருப்புங்க. இப்போ இந்த வசனம் இன்னும் டீப்பாக புரியும் பாருங்களேன். 13வது வசனம், ரோமர் 8:13. நீங்கள் அப்புறமா போய் தமிழில் நல்லா டீப்பாக படிங்க. ஃபார் இஃப் யூ லிவ் அக்கார்டிங் டு த ஃப்ளெஷ் யூ வில் டை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்களை நீங்கள் மாம்சத்தின்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை ருசிப்பீங்க? மரணத்தை ருசிப்பீங்க. என்ன மரணத்தை ருசிப்பீங்க? என்ன மாதிரி மரணத்தை ருசிப்பீங்க? உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், ஹெல்த்தில், ஃபைனான்சஸில், ப்ராப்ளத்தில், எல்லா இடத்துலையும் மரணம் தான் வரும். அல்டிமேட்டாக உங்களை என்ன பண்ணணும்னா அது மரணத்தை கொண்டு வந்துடும். இங்கே சொல்கிறது பாருங்களேன், பட் இஃப் பை த ஸ்பிரிட், உங்கள் ஆவியின்படி, இஃப் யூ புட் டு டெத் த டீட்ஸ் ஆஃப் த பாடி. அந்த வார்த்தை டீட்ஸ்னால் ப்ராக்டிசஸ். ஆவியின்படி உங்களை அறிந்து, ஆவியின்படி உங்களை நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ளும் போது, இந்த உடம்புல வர்ற ப்ராக்டிசஸ், டீட்ஸ், இந்த உடம்புனால் வர்ற அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ வில் புட் டு டெத். அதை நீங்கள் அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்க மாட்டீங்க, அதை நீங்கள் மேற்கொள்ளுவீங்கன்றார். எப்போ சார் மேற்கொள்ளுவேன்? நான் ஆவியிலே நடக்க கற்றுக்கொள்ளும் போது, ஆவியின்படி என்னை பார்க்க கற்றுக்கொள்ளும் போது, ஆவியின் அறிவில் நான் வளரும்போது. புரியுதுங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க அது. என் வாழ்க்கையில் ஏன் வெற்றி வரணும் சார்? பிரதர் இப்படிலாம் நடந்துருச்சு. இந்த சத்தியத்தை தெரிஞ்சாலே 90% ஆஃப் த விக்ட்ரி, உங்களுக்கு வெற்றி வந்தாச்சு. இந்த கடைசி இருக்கிற 10-20% எதுனா, அதான் பவுல் சொல்றார், ரினியூவிங் த மைண்ட். ரினியூவிங் த மைண்டு என்னது? இப்போ இந்த பாக்ஸை பற்றி சொல்லுங்களேன். ரினியூவிங் த மைண்டு என்னது? ரினியூவிங் த மைண்ட் என்ன இருக்கும் யோசிச்சுங்க. இப்படியாக உங்களை பார்த்துக்கிட்டு பைபிள் படிச்சிங்கன்னா அதுக்கு பேர் ரெனியூ ஆஃப் த மைண்டு கிடையாது. அதுக்கு பேர் என்னது? பழைய மனுஷனே புது ரிப்பனை ட்ரெஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். வேறு லேபிள் கொடுக்குறீங்க. ரெனியூ ஆஃப் த மைண்ட் என்னது? இப்படியாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் பைபிளை தேடி கண்டுபிடிச்சி இப்படியாக நான் பார்க்க கற்றுக்கிட்டுருக்கிறேன். இதில் நான் இந்த உணர்வில், இந்த கான்ஷியஸ்னஸில் நான் வளர்கிறேன். அதுக்கு பதில் ரெனியூல் ஆஃப் த மைண்ட். புரியுதுங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. மனம் புதிதாகிறதுனா இப்படியாக என்னை யோசித்து கொண்டு நிறைய வசனத்தை மகிழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். இதிலே இந்த பாக்ஸ்லேயே தான் இருப்போம். இந்த பாக்ஸில் இருந்தால் நம்ம என்ன இருப்போம்? மாம்சத்துக்கு அடிமையாக இருப்போம். ஓகே, மாம்சத்துக்கு அடிமையாக இருந்தால் நம்ம கட்டளைகளுக்கு அடிமையாக இருப்போம். இன்னும் பாவத்தில் தான் இருப்போம். பாவத்திலேருந்து விடுதலை இருக்காது. இதுதான் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறேன். நான் இந்த வாழ்க்கையில் 40 வருஷம் கிறிஸ்டியனாக இருந்தேன். எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் கண்ணை திறந்தார். நீ ஏன் இந்த மனுஷனை ஃபிக்ஸ் பண்ண பார்க்குற? அவன் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டா நீ பார்க்கலையா? ஐயோ பவுலா, நான் பார்க்கலையே. ஐயோ எனக்கு தெரியலையே. நான் தெரியாததுனால தான் நான் இப்படியாக பார்த்து கொண்டு நான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? தேவன் உங்களை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அவர் பிரியப்படல. நான் எப்படியாவது 40 நாள் நோன்பு இருந்து உபவாசம் இருந்து என் பாவத்தை மேற்கொள்ளனா, ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். காட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். காட் சார் என்னப்பா ட்ரை பண்ணுறேன்? ஆண்டவரே உமக்காக நான் பரிசுத்தமாக வாழ போகிறேன். ஒன்றுமே முடியாதுங்க. சும்மா ட்ரை பண்ணலாம். சும்மா அப்படி சொல்கிறவங்க, அப்படி ப்ரீச் பண்ணுறவங்கிட்ட போய் நோண்டி கேட்டு பாருங்களேன். பாவத்துலேருந்து அடிமையாக இருப்பாங்க. வெற்றியே கிடையாதுங்க. ஏன்? அதான் ஐ ஆம் நாட் ஹோலி அந்த சைக்கிள் ஓட்டுவாங்க. செஷன் 2 எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ ஆம் நாட் ஹோலி அந்த சைக்கிள் ஓட்டின்னு இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் கிறிஸ்டியன் பைபிள் வர்ஸ் கோட் பண்ணலாம், என்ன பேசலாம். உங்கள் வாழ்க்கையில்
வெற்றியிலையும் பவர்லையும் நடக்க முடியாது. பவர் ஆஃப் காடில் நடக்க முடியாது. சும்மா பவர் வரும், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த யூனியன், அந்த கிறிஸ்துவோட கூட இணைக்கப்பட்ட ஒரு அஷூரன்ஸ், ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. நான் அதை வாழ்ந்து அதில் டமார் அடிச்சு எல்லாம் முடித்தவங்க அதில் வெற்றி இருக்காது. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இருக்காது. புரியுதுங்களா? எப்படி நீங்கள் இப்படியாக உங்களை பார்த்து கொள்றீங்களோ, இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறாரு பாருங்கள் ஆண்டவர். இப்போ இங்கே என்ன பண்ண, இங்கே சின்ன ஐயாம் முடிஞ்ச டைம் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? கேபிட்டல் லெட்டரில் இங்கே ஸ்மால் ஐயாம், கேபிட்டல் லெட்டர். தேவனுடைய ஐயாம். தேவன் மோசே கேட்குறாரு இல்லையா, ஆண்டவரே உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு. சொல்கிறார், ஐ ஆம் தட் ஐ ஆம். இருக்கிற விதமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஐ ஆம். அந்த ஐ ஆம் தான் இப்போ உங்கள் ஐ ஆம் ஆயிடுச்சு. அந்த ஐ ஆம் தான் இப்போ நீங்கள் இப்போ இந்த 2 பாக்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இமேஜினேஷனில் வச்சுக்கிட்டு எந்த பாக்ஸை உங்கள் அடையாளமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க? பிரதர், நான் வந்து நாடார் பிரதர், நான் வந்து செட்டியார் பிரதர், நான் இந்த ஊரில் பிறந்தேன் பிரதர், அந்த ஊரில் பிறந்தேன் பிரதர்னு பேசிட்டு இருந்தோம்னா எந்த இடத்துலேருந்து பேசுகிறீங்க? உங்கள் மெமரியிலேருந்து பேசுகிறீங்க. ஆனால் அந்த மனுஷன் சிலுவையில் செத்து விட்டான். அப்படின்னா செத்துப்போன மனுஷனை நீங்கள் பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடையாளத்தை திருடுகிறீர்கள். இதுக்கு பேர் தான் ஸ்டோலன் ஐடென்டிட்டின்றோம் இல்லைங்களா? செத்துப்போன ஒரு மனுஷனை பேசுகிறீங்க. இல்லை சார், அது நான் தான் சார். அப்படியா? அப்படின்னா நீங்கள் சிலுவையை மிஸ் பண்ணிட்டீங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இயேசு சிலுவையில் மரித்தது பெரிய விஷயம் இல்லைங்க. இயேசுவோட நீங்கள் மரித்தீங்கன்றதான் மேட்ரு. இயேசு சிலுவையில் மரித்தாருந்து ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுங்க. இயேசுவோட நான் சிலுவையில் அறையப்பட்டது இப்போ நடக்கிற மேட்ரு. இன்றைக்கி நடக்குது. இந்த டைம் மொமெண்ட்டில் என்னுடைய கான்சியஸ்னஸில் நான் யோசிக்கும்போது சிலுவை தான் வருது. ஐ டைட் வித் கிரைஸ்ட். அப்போ நான் யார்? Who am I? I am. தேவன், God's I am is given to you. காடோடைய அடையாளம் கொடுக்கப்பட்டது. Christ is in me. அதான் பவுல் சொல்ற, Christ in me. கிறிஸ்து எனக்குள் இருக்கும், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கும், கிறிஸ்து. God's I am is given to you. அப்போ எவ்ரிடே நான் எந்த அறிவில் வளரணும்? In which knowledge I should grow? What is renewal of the mind? மனம் மாறுவதுனா என்ன? மனம் மாறுவதுனா இப்படியா என்னை பார்த்துக்கிட்டு பைபிள் படிக்கிறது மனமாற்றம் இல்லை. இப்படியா நான் என்னை டிஸ்கவர் பண்ணுறதா மனமாற்றம். ஐ ஆம் டிஸ்கவரிங் மீ நவ் த்ரூ த ரீடிங் ஆஃப் த பைபிள். ஹல்லேலூயா. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 2 பாக்ஸை நீங்கள் வரைஞ்சி என்ன சொல்கிறேன் பாருங்கள். இப்படியா கொஞ்ச நாளைக்கு இப்படியா நீங்கள் நாள் யோசிச்சுட்டு இருந்தீங்களே, இதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க. பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நோட் புக் இருந்தால் நோட் புக்கில் இது வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேஜ் வந்து அடிக்கடி யூ கேன் கோ பேக். இந்த பேஜுக்கு நீங்கள் திருப்பி பார்க்கலாம். இன்னும் 6 மாதம் கழிச்சு அந்த பேஜ் சின்ன அதில் வேலை இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பண்ணுவீங்க ஒரு வேலை. இப்படியா உங்களை பார்க்குறீங்களே, அதெல்லாம் எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஜெப சிந்தனையோடு இல்லை, அப்படியே ஒரு உங்கள் கண்ணை மூடி ஒரு இமேஜினேஷனில் ஒரு நெருப்பு கொளுத்தி இந்த இமேஜ் அப்படியே அதில் சாகிறது, இல்லை சிலுவையில் உங்களை நீங்கள் மறிக்கிறது பார்க்குறீங்க. அந்த எழுதுனதை அப்படியே ஒரு ரெட் பெண்ணை வச்சு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுங்க. ஒரு ரெட் பெண்ணை வச்சு என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிவிடுங்க. இப்படி ஒரு பெரிய கோடை போட்டுருங்க. நீங்கள் இந்த கேப்பை ஃபில் பண்ணுங்கள், டைம் எடுத்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க, எவ்ரி டைம் உங்கள் மைண்ட் அப்படி போகும்போது இல்லை, பிகம் கான்ஷியஸ். ஓகே, நான் இப்போ என்னுடைய பழைய அடையாளத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? அப்போ ஸ்டாப் பண்ணுங்க, அந்த கான்வர்சேஷன் எனக்கு வேண்டாம். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்களேன், இந்த பாக்ஸ் ஒரு பேஜில் ஒரு பெரிய பேரில் மேலே ஐ ஆம் எழுதி விட்ருங்க, கேபிட்டல் எழுதி வச்சுருங்க. அந்த பாக்ஸை ஃப்ரீயாக விட்டுருங்க. நான் அடுத்த வாரம் அந்த பாக்ஸ் என்ன பண்ணலான்னு நம்ம பேசுவோம். இனிமேல் உங்கள் கிறிஸ்டியன் வாழ்க்கையை அந்த பாக்ஸை ஃபில் பண்ணுறது தான், இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுறது தான். இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அதான் ஐ ஆம். இப்போது இந்த பாக்ஸில் என்ன எழுத போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே போய் கேட்கக்கூடாது, என் மாமியாரை போய் கேட்கக்கூடாது. என் மாமியாரை கேட்டால் நீ உதவாக்குற, நீ வேஸ்ட்டுன்னுவாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டுருந்தா என் பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்க முடியாது, என் மனைவியை கேட்க முடியாது, என் பசங்களை கேட்க முடியாது. ஏன்? அவங்கெல்லாம் அவங்க கண்ணில் பார்க்குறத பேசுவாங்க, அவங்க காதில் கேட்குறத பேசுவாங்க. புரியுதுங்களா? ஒரே ஒருத்தரை மட்டும் தான் கேட்க முடியுங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் எனக்கு இந்த பாக்ஸ் எனக்கு ரிவீல் பண்ண முடியும். யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர். எங்கிருந்து ரிவீல் பண்ணுவார்?
இந்த அடையாளத்தை நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாய் மாறப்போகுது. தட் இஸ் த ரியாலிட்டி இன் விச் யூ ஆர் கோயிங் டு ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? இந்த பாக்ஸை நீங்கள் எப்படி மாற போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்றது நம்ம அடுத்த வாரத்துலேருந்து நம்ம பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு. அதனால் ஒரு ஜெபம் பண்ணி நான் முடிச்சிட்றேன். தயவுசெய்து இந்த மெசேஜஸை சும்மா அப்படி விட்டுறாதீங்க. இதை சும்மா கேட்டுட்டு அப்படி விட்டுறக்கூடாது. நீங்களாம் அந்த நோட் புக் எடுத்து இதெல்லாம் வரைஞ்சி கிறுக்கி திருப்பி சின்ன பிள்ளை மாதிரி ஸ்கூல் மாதிரி இதெல்லாம் வரைய ஆரம்பிச்சிடணும். வரைஞ்சி இதை அப்படியே பார்த்து தியானம் பண்ணி தான் அப்போ தான் சிலுவை உங்கள் வாழ்க்கையில் நிஜமாய் மாறும். உங்கள் லைஃபே டோட்டலாக மாறப்போகுது. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம இப்படி தான் நம்ம லைஃப்பை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த அவேர்னஸில் தான் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். புரியுதுங்களா? இப்போ இந்த அவேர்னஸில் ஃபேஸ் பண்ணுறது எப்படின்னு நமக்கு தெரியாது. என்ன பிரதர் புதுசாக இருக்குது, என்ன கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். இப்போது உங்கள் சிந்தனை எங்கே போகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிடும், அப்படியே அங்கே போகும். ஓ இதெல்லாம் அடுத்த வாரம் காட்டுறேன். உங்கள் லாஜிக் எங்கே போய்டும், அங்கே போய்டும். உங்கள் டெசிஷன் மேக்கிங் இங்கே இருக்கும். இப்படி தான் டெசிஷன், இவ்வளோ நாளாக இப்படி தான் டெசிஷன் எடுத்தோம். பணம் எப்படி ஹேண்டில் பண்ணோம், இப்படியா ஹேண்டில் பண்ணோம். ரிலேஷன்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்ணோம், இப்படியா ஹேண்டில் பண்ணோம். பொண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி பார்த்தோம், இப்படியா பார்த்தோம். நாடாரில் பாருங்கள், செட்டியாரில் பாருங்கள். ஏன் அப்படி பார்த்தோம், இப்படி தான் உணர்ந்தோம். புரியுதுங்களா? இப்போது நிறைய கிறிஸ்டின்ஸ் வந்து ஜாதி பார்க்குறாங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஜாதிலாம் பார்க்கணும் சொல்லவே மாட்டேன். எப்படிங்க சொல்கிறது? சொன்னால் என்ன பண்ண, சொன்னால் கடவுளுக்கு என்ன அப்படி குஷ்டி ஆடுவாரா? எப்பா நீ உன்னை இப்படி தான் பார்க்குற, நீ அப்போ அப்படி தான் டிசிஷன் எடுப்ப. இப்போ பண்ணிட்டு போய் நீ வந்து பூனை மாதிரி பிஹேவ் பண்ணணுன்னு சொன்னால் அது பூனை மாதிரி ஆக்ட் பண்ணும், ஆனால் அது கடைசியில் சேர்த்துக்கு தான் போகும். அது மாதிரி தாங்க இப்படியா நீங்கள் பார்க்குற மனுஷன்ட்ட போய் இல்லை நீ ஜாதி, நான் என்றைக்குமே ஒருத்தர் இந்த பொண்ணில் ஜாதி பாருங்கள் எனக்கு சொல்லுவாங்க. பிரதர் இந்த நான் அப்படியே பார்த்தேன், அவங்களுக்கும் ஏதாவது ஜாதி தான் நான் சொல்லி பாருங்கள் அப்படி ஒரு பொண்ணு இருக்கும் பாருங்கள், அது உங்கள் ஜாதி தான் போடுது, கனெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டுருவேன். ஏன் நான் அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுருக்க மாட்டேன். ஏன் சண்டை போட்டுருக்க மாட்டேன்? அவங்களுக்கு இதிலிருந்து அவங்க டெலிவர் ஆனாதாங்க அதை பார்க்கறது நிறுத்துவாங்க. வேரில் போய் அருவாலை வச்சு வெட்டினாதாங்க அந்த கனி வெளியே வராது. வேரை விட்டுட்டு இந்த கனியை மாற்ற எங்கே மாற்றுறது? புரியுதுங்களா நான் சொல்கிறது? உங்கள் வாழ்க்கையே தலைகீழ மாறப்போகுது. ஏன்னா இந்த வாழ்க்கை இருக்குங்களா, இதுக்கு பேர் தான் நியூனஸ் ஆஃப் லைஃப்னு பார்த்துறாரு. தட் யூ மே ஸ்டெப் இன் டு த நியூனஸ் ஆஃப் லைஃப். இந்த இப்படியா உங்களை பார்க்கும்போது இப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அசோசியேட்ஸே வேறு மாறிடுவாங்க. ஏஞ்சல்ஸு, ரெல்ம் ஆஃப் த கிங்டம், அதுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிப்பீங்க. புரியுதுங்களா? அந்த ரியாலிட்டிக்குள்ளே நீங்கள் ப்ரிவேல் ஆரம்பிப்பீங்க. அந்த இன்ஹெரிட்டன்ஸ்குள்ளே நீங்கள் சுதந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. இது வேறு, இது மேட்ரே வேறு. இது அதனால் என்ன பண்ணுறேன், இந்த சீரியஸாக எடுத்து நீங்கள் வேலை செய்யணும். ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுக்கணும். இல்லைனா இது வந்து ஒரு ஜாலி மெசேஜ், 10க்கு 10 மார்க் போட்டுருங்க, 9 மார்க் போடுங்க, அட்லீஸ்ட் போட்டு ஓட்டுங்க. ஆனால் நீங்கள் வேலை செய்யணும். நோட் புக் எடுத்து வரையணும், எழுதணும், பார்க்கணும், தியானம் பண்ணணும், வேலை செய்யணும். இது ஒரு நைட்டில் மாறிடாது. இந்த மெசேஜை கேட்டேன் நான் மாறிட்டேன், அந்த கதை கிடையாது. நான்லாம் எத்தனையோ வருஷமாக இதில் வேலை செய்துட்ருக்கேன். இன்னும் பல காரியம் இங்கேருந்து எனக்கு வருது. இங்கேருந்து ஏன்னா அது எல்லா செல்லுலேயும் மாட்டினுக்குது. ஒன்றுன்னா உள்ளேருந்து குப்பை வருது. வர நான் சிலுவையில் பவுல் சொன்ன மாதிரி நான் சொல்லித்தரேன். 2 கொரிந்தியர் எல்லா சிந்தனையும் சிலுவையில் அவருடைய ஒபீடியன்ஸ் கீழே நான் கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ அந்த மாதிரி லைஃப்பில் நம்ம என்ட்ரு ஆகலாம். ஆமேன். ஸோ இதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க, சீரியஸாக செய்யுங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் செய்யுங்க. செய்ய உங்களுக்கு வெற்றி வரும். ஆமேன். ஆண்டவரே பரிசுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம். இந்த மத்தியான வேளையில் கூட, இந்த ராத்திரி வேளையில் கூட சுவாமி, இந்த ஆழமான சத்தியங்கள், எங்களை விடுவிக்கிற சத்தியங்கள் எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. அப்போ வந்த ஒரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக வளருவதற்கு இந்த காரியத்தை கற்றுக்கொண்டு அதில் இன்னும் அதிகமாக வளரட்டும் ஆண்டவரே சுவாமி. அப்பா, as they enter into this realm, இப்படியாக அந்த ஒரு டைமென்ஷன், இந்த ஒரு காலத்துக்குள்ளே என்டர் ஆகும்போது அவங்க வாழ்க்கையில் பல வெற்றியை பார்க்க போகிறாங்க, ஹீலிங் பார்க்க போகிறாங்க, டெலிவரன்ஸ் பார்க்க போகிறாங்க, ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, பண விதத்தில் டெலிவரன்ஸ் பார்க்க போகிறாங்க. ஆண்டவரே புதிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கனெக்ட் ஆக போகிறாங்க. அதில் ஃபங்க்ஷன் பண்ண கற்றுக்க போகிறாங்க. ஆண்டவரை வரப்போகிற அநேக சாட்சிகளுக்காக நம்ம துதிக்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவர். அநேகருக்கு அவங்களுடைய வாழ்க்கை இயேசுடைய நறுமணத்தை ரிஃப்ளெக்ட் கொடுக்க போகுது. அநேகருக்கு அவங்களுடைய இயேசுவின் நறுமணமாய் மாறப்போகிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.